காத்து வாக்குல கருத்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ரொம்பவே சோகமாக நடந்து வர இந்த பொண்ணோட பேர் தான் சுமதி. இப்போதைக்கு இந்த பொண்ணு 12வது படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சுமதி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே கொஞ்சம் பார்டரில் தான் பாஸ் பண்ணி சுமாராக படிக்கிற பொண்ணுங்கிற பேரை ஒரு முலாண்டு பரீட்சை வரைக்குமே எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தேதி நெருங்கிட்டே இருக்கனால கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தா சுமதி. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த சால்ட்டெல்லாம் அவங்கவுங்க நேம் போட்டு எழுதி தயாராக இருந்துச்சு. ஆனால் சுமதி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த அந்த சால்ட்டோட ரிசல்ட் தப்பு தப்பாக தான் வந்துச்சு. இந்த பொண்ணு சுமாராக தான் படிக்கிற பொண்ணு, இவங்க சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டத்திலே பார்த்த அவங்களோட மிஸ்ஸு ஒழுங்கா இந்த டெஸ்ட்டை திரும்பியும் செஞ்சு பாரு, கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி கோவமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரொம்பவே கோவமானவங்க மிஸ் அதை கூட நானே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டை பண்ணும்போது அவங்களுக்கும் தப்பாக தான் வந்தது. அப்போ தான் புரிஞ்சுது சுமதி சொன்ன விஷயம் கரெக்டு அப்படின்னு. சால்ட் மாறின விஷயம் தெரியாமல் நம்ம சுமதியை டெஸ்ட் பண்ண விஷயம் தப்புன்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டோமேனு ரொம்பவே வருத்தப்பட்ட ஆசிரியர் அதுக்கப்புறம் சுமதிக்கிட்ட நல்லா பேச ஆரம்பித்தாங்க. சால்ட் ஒன்றும் அதோட பேரை மாற்றி வச்ச இந்த பையன் மேலே தப்பா, ரொம்ப நாளாக படிக்காமல் இருந்த சுமதி முலாண்டு பரீட்சைக்கு படிக்க ஆரம்பித்தது தப்பா, படிக்காத பொண்ணுன்னு சுமதி எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்னு நினச்ச அந்த மிஸ்ஸு மேலே தப்பான்னு சொல்லிட்டு 3 பேத்தில் யார் மேலே தப்புங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.